ஃபில்மியான் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு பேச போகிறது ஒரு டிரெக்டரால் இப்படியும் இமேஜின் பண்ண முடியுமான்னு வியக்க வச்ச ஆடியன்ஸை தெளிவாக கன்ஃபியூஸ் பண்ண ரொம்பவுமே ஸ்பெஷலான ஷேடோ லேக்குங்கிற மூவியை பற்றி தான். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் படத்தோட ஹீரோ ஒரு லேக்கில் இருந்து கண்முழிக்கிறான். அவனும் அம்மாவும் வந்த வண்டி பிரிட்ஜில் ஆக்சிடென்ட் ஆகி லேக்குக்குள்ளே விழுந்திருக்கு. டிரைவிங் சீட்டில் இருக்கிற அம்மாவும் நடுக்கத்தோட உயிருக்கு போராடுறாங்க. ஆனால் அவனால் காப்பாற்ற முடியலை. கட் பண்ணால் ஹீரோ ஆக்சிடென்ட் ஆன பழைய நினைவுகளில் இருக்க ஆத்தோட நீர்மட்டம் குறைஞ்சதால அவனோட பொஸ்ஸோட போட் ஒரு இடத்த தாண்ட முடியாமல் மாட்டியிருக்கு. நீர்மட்டம் கூடுற வரைக்கும் நாம் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு புலம்பிக்கிட்டே சுற்றி போகிறாங்க ரெண்டு பேரும். அந்த லேக் பேசிக்காகவே கொஞ்சம் சிக்கலான லேக் தான். அங்கே ஆல்ரெடி ஒரு டேம் கட்டப்பட்டிருக்கு. கொஞ்ச நாளாக நீர்மட்டம் குறைவுன்றதால இப்போ டேம் மூடப்பட்டிருக்கு. ஒரு ஹைவே பிரிட்ஜோட கட்டுமானமும் நடந்துட்டு இருக்கு. ஹீரோவோட எக்ஸ் லவரோட தாத்தா இறந்துட்டாரு. அந்த ஃபியூனரலுக்கு எல்லாரும் போக ஹீரோ வர முடியாதுன்னு சொல்றான். ஹீரோவோட அப்பா அவள் அங்க வாரதுக்கான வாய்ப்பு குறைவு, உன் அம்மா ஃபியூனரலுக்கு அப்புறம் நீ எதுலையுமே கலந்துக்கிறது இல்லை, இதுக்காச்சும் வான்னு சொல்றாரு. ஆனாலும் அவன் அப்பாவை ட்ராப் பண்ணிட்டு கிளம்புறான். இன்னொரு பக்கம் எலி அண்ட் அனாங்கிற அக்கா தங்கச்சியை காட்டுறாங்க. எலி அம்மாவோட பொண்ணு. அவளோட அப்பாவை 7 வருஷமா காணல. ஆனா அம்மாவோட செகண்ட் ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் பொண்ணு. அதாவது டிவோர்ஸ் ஆன 2 கப்பல் தான் இப்போ சேர்ந்து வாழ்றாங்க. 2 பேரும் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு ரிட்டர்ன் வராங்க. நீ எங்க கூடயே தங்கலாமேன்னு அனா கேட்க, நான் தனியா இருக்கிறது தான் நல்லதுன்னு இலை சொல்றாள். அவங்க இந்த லேக்ல தான் பயணிக்கிறாங்க. அனாவோட ஃப்ரெண்டை வழியில காணவும், அனா தன்னோட ஃப்ரெண்டை நேற்று டீச்சர் கிட்ட இந்த லேக்ல சில ஓநாய்களை கண்டால்னு சொன்னாலும் டீச்சர் இங்க ஓநாயினம் அழிஞ்சு ரொம்ப காலம் ஆகுதுன்னு சொன்னாங்கன்னும் எலி கிட்ட சொல்றாள். அவங்களும் லேக்கோட நீர்மட்டம் ரொம்பவே குறைஞ்சிருக்கிறத காண்றாங்க. எலி போட்டை நீ ஓற்றியான்னு கேட்கவும் அண்ணா ஓகேன்னு ட்ரை பண்றாள். அண்ணாவோட ஆடிட்டு இருக்க ஒரு பல்லு எந்நேரமும் தொட்டு பார்க்கவும் அப்படி பண்ணாதுன்னு சொல்றாள் எலி. இந்த சீன் கூட முக்கியம்தான் இந்த படத்துல. கரைக்கு வந்து அண்ணாவை இறக்கி விட்டு திரும்ப போக முயலும் போது கரையில உள்ள சின்ன பசங்க எதையோ பார்த்து கத்த, கரைக்கு வர எலி எதனாலேயோ கடிச்சு துண்டாக்கப்பட்ட நிலையில ஒரு முதலையை காண்றாள். அது ரொம்ப வியடா இருக்கவும் அதை இழுத்து திரும்பவும் லேக்குக்குள்ள போடுறாள் எலி. மறுபக்கம் ஹீரோ அம்மாவோட பழைய மெடிக்கல் இஷ்யூஸ் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட வந்து விசாரிக்கவும் அம்மாக்கு வலிப்பு இருந்துச்சுன்னு டாக்டர் சொல்றாரு. ஆனா ஹீரோ கடந்த 6 வருஷமா அம்மாக்கு வலிப்பு இருக்கலன்னு, அந்த பிரிட்ஜில் போகும்போது மட்டும் ஏன் வந்துச்சுன்னு, காதுல ரத்தம் ஏன் வந்துச்சுன்னு குறுக்க கேள்வி கேட்கவும் டாக்டர் இனிமே என்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னுட்டு போறாரு. ஏன்னா ஹீரோவுக்கு எப்பவுமே அம்மா தண்ணியில இருந்ததுக்கு காரணம் வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னு டவுட் இருந்துட்டே இருக்கும். ஹீரோவோட எக்ஸ் லவர் ஹீரோவை பார்க்க வந்திருப்பா. ஹீரோவோட இப்போத நிலைமையை கேட்டு அவனோட ட்ரீம் ஹவுஸ் பத்தியும் பேசிக்குவாங்க. அனாவோட ஆடிட்டு இருக்கிற பல்ல கலட்டி விடுறாள் எலி. அதோட வீட்டுல ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் நடக்குது. அங்க அனா கொஞ்சம் மொத்ஸுங்கிற பூச்சிகளை பிடிச்சு கொண்டு வந்து காட்டுறாள். கோட் ஐலண்ட் பக்கமா வரும்போது பிடிச்சதா சொல்றாள். அது பார்க்க கொஞ்சம் ரேரா இருக்கு. எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அம்மா எலிக்கு நன்றி சொல்றாள். நீ கலந்துக்க மாட்டேன்னு நினைச்சேன், ஆனா நீ ஃபேமிலியா கலந்துக்கிட்டது மகிழ்ச்சின்னு. இது என்னோட குடும்பம் இல்லைன்னு உன்னாலதான் நான் கலந்துக்கிட்டேன்னு சொல்றாள் எலி. தான் போக போற புது ஸ்கூலுக்கு அம்மாவோட கையெழுத்தும் அப்பாவோட டெத் சர்டிபிகேட்டும் வேணும்னு சொல்றாள். நானும் செகண்ட் ஹஸ்பண்டான டேனியலும் சைன் பண்றோம்னு சொல்ல அதை மறுக்கிறாள் எலி. 7 வருஷமா ஒருத்தரை காணலன்னா அரசாங்கம் டெட்டுன்னு அறிவிக்கும் தானே, அப்போ இதுல என்ன கஷ்டம்னு எலி கேட்க, நானும் டேனியலும் சைன் பண்றோம்னு சொல்லிட்டோம்ல, அவ்வளோதான் அப்படின்னு பேச்ச முடிக்கிறான் அம்மா. ஹீரோ தன்னோட எக்ஸ் லவர் கிட்ட தன் அம்மாவோட மரணத்தோட தாக்கத்துல இருந்து தான் ரிகவர் ஆகிறதாகவும், நீ எனக்காக நின்ன ஆனா நான் தான் உன்னை புரிஞ்சுக்கல, நான் உனக்காக வெயிட் பண்றேன்னு சொல்ல காதலியும் நானும் இனிமே உனக்காக இருக்கேன்னு ஒன்று சேர்றாங்க, மனசாலும் உடலாலும். வீட்டுல எதையோ தேடுறாள் எலி. அப்போ ஆனா இதோ பாத்தியா, உன் அம்மா ஜுவல்லரி பாக்ஸ்ல இருந்து எடுத்தேன்னு ஒரு செயினை காட்டுறாள். என்ன அம்மா தத்தெடுக்கிறதாகவும் உன்னை அப்பா தத்தெடுக்கிறதாகவும் பேசிக்கிட்டாங்கன்னு அண்ணா சொல்றாள். ஆனா எலி தன்னோட வேலையில மட்டுமே குறியா இருக்க. அம்மாவும் வளர்ப்பு அப்பாவும் உள்ள வராங்க. என்ன தேடுறேன்னு அம்மா கோவப்பட, எனக்கு என் அப்பாவோட டெத் சர்டிபிகேட் வேணும்னு இல்லை சொல்ல, வளர்ப்பு அப்பா வீட்டுக்கு வந்த கெஸ்ட் போனதும் பேசிக்கலான்னு சொல்றதையும் கேட்காம அம்மா கோவப்படுறதால
எலியும் கோவப்பட்டு வெளியில கிளம்புறாள். ஆனாலும் டேனியல் நாளைக்கும் வான்னு அன்பா சொல்லித்தான் அனுப்புறாரு. ஆனா எலி ரொம்ப கோவமா கிளம்புறாள். ஹீரோ வீட்டுல இருந்து அவனோட காதலி கிளம்புனதும் அவனோட நாய் லேக் சைட பார்த்து குலைக்குது. என்னன்னு பார்க்க வாரான் ஹீரோ. அதே மாதிரி எலி வந்த போட்டும் ஒரு இடத்துல சிக்கப்பட்டு நிக்க ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. எலிக்கும் கேக்குது, ஹீரோவுக்கும் கேக்குது. அந்த சத்தம் இவங்களை மிரள வைக்குது. அந்த சத்தம் கேட்டு முடிஞ்சதும் சில ஓநாய்களை காண்றாள் எலி. அது அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஓநாய்களை யாரோ வச்சிருந்து அவிழ்த்து விட்டு இருக்கணும்னோ, ஆனா மொச்ச பிடிச்சு வந்ததும் இந்த கோட் ஐரன்ல தானோ இது ரொம்ப வியர்டா இருக்குன்னு ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாள் எலி. அடுத்த நாள் காலையில அம்மா கிட்ட இருந்து வாய்ஸ் மெசேஜஸ் வந்திருக்கு. சீக்கிரம் வாணும், உன்னோட போட் தேவைப்படுது, அனாவை காணலன்னு சொல்றா. ஹீரோ ஒர்க் பண்ற பைப் லைனோட அடுத்த முனைய கண்டுபிடிக்க முயல அவனோட பாஸ் நீ லேக்குள்ள நடந்து போன்னு சொல்றான். எலி அவசரமா வீட்டை நோக்கி போற வழியில அம்மாவோட கோல்ல நீங்க பாத்தீங்கல்ல நான் தனியா தான் போனேன், ஆனா என் கூட வரலன்னு கத்தி பேசிக்கிட்டே போய் போட்டை கரையில கட்ட டேனியலோட பிரதரும் நானும் அனாவை தேடித்தான் போறேன்னு சொல்லிட்டு போறாரு. உள்ள போன எலி என்ன ஆச்சுன்னு அம்மா கிட்ட கேட்க அம்மா டேனியலை கூப்பிடு லேக்குள்ள போகணும்னு சொல்ல அனாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்கன்னு எலி சொல்லும் போதே அவசரமா வர டேனியல் போட்டை கொண்டு வந்தியா கீயத்தான்னு சொல்லி போட்டை போய் பார்த்தா போட்டை காணோம். டேனியல் சத்தம் போட போட்டை இங்க தான் கட்டிட்டு வந்த உங்க பிரதர் கூட பார்த்தாருன்னு சொல்றாள் எலி. உனக்கு எதுவும் தெரிஞ்சா சொல்லுன்னு கேட்க சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாள் எலி. பைப் லைனை தேடி போற ஹீரோ அதோட மறுமுனைய கண்டுபிடிக்கிறான். அவன் அதை நோக்கி நடக்கும் போது ஒரு டிரான்ஸ்பரண்டான லேயரை கடக்கிற மாதிரி ஃபீல் பண்றான். அவன் காதுக்குள்ள கீக்குன்னு சத்தம் மட்டுமே கேக்குது. ஒரு கை மட்டும் நடுங்குது. ரொம்ப ஆச்சரியப்படுற அவன் உடனே வெளியில வாரான். அவனோட பாஸ் அவனை கூப்பிட்டு இங்க பாரு ஏதோ பழைய பொருட்கள் எல்லாம் தண்ணியில மிதந்து வந்திருக்கு, ஃபேன் சிக்கிக்குச்சுன்னு கொஞ்சம் என்னன்னு பாருன்னு சொல்ல ஹீரோ ஃபேன்ல மாட்டி இருக்கிற கயிறை எடுக்கும் போது ஒரு சிக்கி இருந்த செயினும் வெளியில வருது. அது அவன் அம்மாவோட கழுத்துல இருந்த செயின். அதை பார்த்ததும் அவன் உறைஞ்சு போறான். அதே மாதிரியான ஒரு செயினை தான் முதல்ல அனாவும் கழுத்துல மாட்டி இருந்தா. அனாவை காணலன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க வீட்டுக்கு வர ஷெரீஃப் நாங்க ஃபுல் லேக்கையும் தேடலாம், ஆனா இது வளர்ப்பு மகள் தானே, அதுல ஏதும் பிரச்சனை இருக்கான்னு கேட்க அம்மா செலஸ்தே அழுதுகிட்டே போறாள். டேனியல் கடுப்பாகிறாரு. அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல, இப்போ இங்க இருந்த 2 போட்டையும் காணல, ஆனா அக்காவை தேடித்தான் போயிருக்கணும். ஒரு முறை இப்படி நடந்திருக்கு, ஆனா கண்டுபிடிச்சிட்டோம், ஆனா இந்த முறை முடியலன்னோ எலி வந்த போட்டையும் காணல, அதுவே பெரிய குழப்பமா இருக்குன்னு கத்துறாரு. ஹீரோ அந்த செயின் எடுத்துட்டு அப்பாவோட வீட்டுக்கு வந்து அம்மாவோட பழைய உடைமைகளை தேடி அதே மாதிரி செயின் ஒன்ன கண்டுபிடிக்கிறான். அதுக்குள்ள அப்பா வீட்டுக்கு வந்து நீ இங்க என்ன பண்றேன்னு கேட்க அம்மாவோட உடைமைகளை தேடி வந்தேன்னு சொல்ல அப்பா எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி மனசுடைஞ்சு போறாரு. எனக்கு என்னமோ அம்மாக்கு தப்பான வைத்தியம் பார்க்கப்பட்டிருக்குன்னு சந்தேகமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கிளம்புறான் ஹீரோ பாரிஸ். ஒரு பக்கம் எலி அண்ட் மத்த எல்லாரும் அனாவை தேடுறாங்க. எவ்வளவு கத்தி கூப்பிட்டாலும் எந்த பயனும் இல்லை. அதே நேரம் ஹீரோவை காட்டுறாங்க. மலையில அந்த செயினோட தன்னோட காதலிகையும் கூட்டிட்டு அந்த டிரான்ஸ்பரண்ட் லேயரை கிராஸ் பண்ண இடத்துக்கு வந்து காட்டுறான். இங்க தான் நான் வித்தியாசமா உணர்ந்தேன்னும் என் காது செயலிழந்துச்சுன்னும் ஏதோ காரணத்தினால இப்போ அப்படி நடக்குது இல்லைன்னு சொல்றான். இந்த 2 ஸ்டோரியும் வேற வேற காலத்துல நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியுது. அனாவை தேடின எலி ரிட்டர்ன் வரும்போது அனாவோட போட் கரையில இருக்கு. போலீஸ், ஷெரீஃப், டேனியல், அம்மான்னு எல்லாரும் சூழ்ந்திருக்காங்க. இந்த போட் எப்படி வந்துச்சுன்னோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுக்க முடியுமான்னு பார்க்கவும் ட்ரை பண்றாங்க. அனாவோட லைஃப் ஜாக்கெட் ஒன்று இருக்கும், அதை இந்த போட்ல காணோன்னு சொல்றாள் எலி. ஹீரோ தன்னோட அம்மாவுக்கும் அதே மாதிரியான நடுக்கம் தான் இருந்துச்சுன்னு அம்மா அங்க போயிருக்கணும்னு சொல்றான். அம்மா ஏன் அங்க போயிருக்க போறாங்கன்னு நீ வீணா குழம்பி போயிருக்கன்னு லவர் சொல்றாள். ஹீரோவை கன்வின்ஸ் பண்ண நாங்க முன்னையும் ஒரு முறை இந்த லேக்ல ஸ்டக் ஆனோமே, நீர்மட்டம் குறைஞ்ச நேரம் ஞாபகம் இருக்கான்னு விளையாட்டா சொல்ல ஹீரோக்கு ஏதோ ஒன்று ஞாபகத்துக்கு வருது. வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற செலஸ்தி உன்னோட திடீர் பாசம் ரொம்ப வியப்பா இருக்கணும், உன்னாலதான் எல்லாம் நடந்துச்சுன்னும் எலியை திட்ட அதை எலி மறுப்பு தெரிவிக்க நடுவழியிலேயே இறக்கி மீதி தூரத்தை நடந்து போன்னு சொல்லிட்டு கிளம்புறாள் செலஸ்தி. ஒரு பக்கம் ஹீரோ தன்னோட ஆபீஸுக்கு போய் நீர்மட்டம் குறைஞ்ச வருஷங்களை தெரிஞ்சுக்கிறான். மறுபக்கம் எலி ஷெரீஃபோட மீட்பு பணியில சில ஏரியாக்கள் சரியா தேடலன்னு ஆர்கியூ பண்றா.
கிளம்புறாள். அவள் தனியா போய் தேடலான்னா அதுக்கும் மறுப்பு தெரிவிக்கிறாரு ஷெரீஃப். ஹீரோ காதலிக்கு அவனோட அப்பா அம்மாக்கு அந்த நடுக்கம் வந்த போதெல்லாம் எழுதி வச்சிருக்காருனோ அந்த ஒவ்வொரு முறையும் நீர்மட்டம் குறைஞ்சிருக்கும்னு சொல்லி 93வது வருஷத்தை காட்டுறான். நான் உனக்கு காட்டலான்னு போன போது அன்னைக்கு மழை, அதனாலதான் எனக்கு அந்த உணர்வு வரலன்னு சொல்லவும் காதலி இதெல்லாம் அப்படி இல்லாம ஏன் ஜெனட்டிக்கா இருக்க கூடாதுன்னு கேட்க என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கலாம், பரவாயில்ல நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். எலி வீட்டுல இருக்கும் போதே இன்வெஸ்டிகேஷனை முடிச்சுட்டு அண்ணாவோட போட்டை வீட்டுக்கரைக்கு கொண்டு வராங்க போலீஸ். திரும்பவும் அம்மாவுக்கும் எலிக்கும் நடக்கிற ஆர்குமெண்ட்ல அப்பா காணாம போனதால நீ சொல்றது எல்லாமே சரியாகாதுன்னு எலி சொல்ல, உன் அப்பா காணாம போகல, ஒரு நாள் ஒரு பொண்ணு வந்தா உன் அப்பாவை தேடி, எனக்கும் அவளுக்கும் சண்டையாச்சு, நான் அவளை அடிச்சிட்டேன், அப்போ நீ குழந்தை, இத சொன்னா நீ வருத்தப்படுவேன்னு தான் நான் சொல்லலைன்னு அம்மா சொல்லவும் எலி உடைஞ்சு போறாள். இதுவரைக்கும் எலி நம்பிட்டு இருந்தது தன்னோட அப்பா காணாம போயிட்டாருன்னு மட்டும்தான். அத எலியால ஏத்துக்க முடியல, ரொம்ப ஏமாத்தமா இருக்கு. அப்போ நியூஸ்ல இந்த லேக்கை சுத்தி உள்ளவங்க கவனமா இருங்கன்னு 1950களில் கட்டப்பட்டதுனால நீர்மட்டம் கூடும்போது டேம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அண்ணாவோட போட்டோஸை பார்த்துட்டு ஃபீல் பண்ற எலி அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்னு கிளம்புறாள்.